ஆலயங்கள் ஒளி இல்லாமல் இருந்து ஒளி இழந்து இப்பெருமாட்டியினுடைய ஆலயங்கள் தெய்வீக சாநித்தியம் இல்லாமல் புனர் நிர்மாணம் நடைபெற்று நாளை மறுதினம் மகாகும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது. அதற்காக அந்த ஆலயங்களிலே மகாலட்சுமி அம்பிகையுடைய திருவருளோடு தீபபூஜை தீபஸ்தாபனம் என்கின்ற நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முன்னோடியாக தீபபூஜை வழிபாடுகள் இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. தீபபூஜை செய்கின்ற அனைத்து அடியவர்களும் பவித்திரம் என்கின்ற நெற்பையை வேண்டி வலதையை மோதிரவிரலினை அணிந்து கொண்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற பூக்கள் அக்ஷதை என்று சொல்லப்படுவதாகிய மஞ்சள் கலந்த அரிசியிலேயும் சிறிதளவை எடுத்து வைத்துக் கொண்டு நாம் தொடங்குகின்ற இந்த தீபபூஜை வழிபாடுகள் மங்களகரமாக இடம்பெற்று எமது வாழ்க்கை